stories are not written with ink. They are written with courage, silence, and strength. They live within people waiting for the right moment to be heard. I am Kanika from Pakidam Tales and I will be hosting today's event. Being a part of this journey and this project has been a meaningful experience for me, and I'm grateful to be here with you all. Today, we are here to celebrate those stories. Pakidam Tales is a space that brings out voices that often remain unheard. It transforms real experiences into stories that connect people, inspire change, and help us see the world with greater understanding. And one such beautiful creation is Kanmani Kadaigal, 108 powerful stories of Tamil women. Kanmani Kadaigal reflects real lives, real emotions, and quiet strength. Each story carries a voice that deserves to be heard, reminding us that even the simplest journey can hold deep meaning. This journey stands as a reminder of what happens when stories are given the space they deserve. வணக்கம். 9:36 ஆகுது. கரெக்டாக 10 நிமிஷம் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இந்த ஸ்டோரி சொல்லியே ஆகணும். உங்களை நிறைய பேர்கிட்ட நான் தனித்தனியாக பேசியிருக்கேன். பேசும்போது சொல்லியிருக்கேன் இந்த கண்மணி கதைகள் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்மணி கதைகள் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து என் பாட்டி, கொல்லு பாட்டி, எங்கள் அம்மாவோட பாட்டி. ஸோ அவங்க படிக்கலை, ஆனால் ஷி நெவர் ஸ்டாப்ட் எனி ஆஃப் அஸ் இன் த ஃபேமிலி ஃப்ரம் ஸ்டடிங். நம்மளுக்கு தெரியும் அந்த காலத்துலலாம் படிக்க போகணுன்னா ரொம்ப கஷ்டம். லைக் எங்கள் அம்மா, அவங்களோட அப்பா, அவங்களாம் படிக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். பட் அப்பெல்லாம் ஆகிட்டாவது நான் உங்களை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ மேட் ஷுர் எவ்ரி உமன் இன் த ஃபேமிலி காட் எஜுகேட்டட். அந்த பேஷன் வி வாண்டட் டு ஷேர் இட் வித் த வேர்ல்டு. அது ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு கதையாக இருந்தது. இந்த கதை எனக்கு புரியறதுக்குள்ளேயே எனக்கு 18-19 வயசு ஆகிடுச்சு. அப்போ தான் படிக்கணுன்னா இவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறதே தெரிய வந்தது. அது வரைக்கும் இட் வாஸ் மேம் ப்ளீஸ் டேக் யூர் சீட் மேம். அது வரைக்கும் இட் வாஸ் ஒரு மாதிரி என்னடா படிங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலாக தான் இருந்தது. ஒன்லி தென் ஒரு 18-19 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் படிக்கிறது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு தெரிய வந்தது. ஜென்ரலாக எங்கள் ஜென்ரேஷனில் இருக்கவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா I think I can share that. Women அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா, there is so much of mudslinging that happens. பொறாமை, போட்டி, ஏமாற்றம், அப்படியே வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு வாவ் அப்படின்னு இருக்கிற அங்கிடோரி உண்மைலாம் கிடையாது. உண்மையாக இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசுறது கிடையாது, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசுறது கிடையாது, நமக்குன்னு ஃப்ரெண்டுங்கிற கான்செப்டே கிடையாது. 50 வயசு ஆச்சுன்னா 60 வயசு ஆச்சுன்னா சுத்தமாக ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறதே கிடையாது. ஃபேமிலி மட்டும்தான். ஆனால் நம்மளோட கவுண்டர் பார்ட் ஒரே ஒரு செகண்ட் திரும்பி பார்த்தோன்னா அவங்களுக்கு எவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற கான்செப்ட் இருக்குல்ல. சம்டைம்ஸ் பொறாமையாக இருக்குது. அந்த நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தப்போ நிறைய பேரோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, நான்லாம் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எனக்கே நீங்கள் ஒரு புக் எழுதலாம். வி அக்ரி கம்ப்ளீட்லி. உங்களில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு புக் எழுதலாம். அந்த அளவுக்கு யூ ஆர் வர்த் செலிப்ரேட்டிங், யூ டிசர்வ் தட் செலிப்ரேஷன். ஆனால் அப்படி பண்ணோன்னா தனித்தனியாக நீங்கள் இருப்பீங்க, தனித்தனியாக கோவில்களில் இருப்பீங்க. வி வாண்டட் டு பிரிங் ஆல் ஆஃப் யூ டுகெதர். ஒரு சொராரிட்டி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம், ஒரு சிஸ்டர்ஹுட் க்ரியேட் பண்ணோன்னு நினச்சோம். இதுதான் சான்ஸு. இப்படி ஸ்டார்ட் ஆகலை. ஆக்சுவலாக பாக்கிடம் டேல்ஸ் 2020 ஸ்டார்ட் ஆனப்போ 22 புக்கு கண்டினியூஸாக விமனுக்காக மட்டும் புக் போட்டோம். 14 லாங்குவேஜில். ஆவரிக்கே, ஆவா, ஆமையா, ஆனந்தி அப்படின்னு வரிசையில் 14 லாங்குவேஜில் புக் போட்டுகிட்டே வந்தோம். புக் போட்டுகிட்டே வரும்போது என்ன கண்டுபிடிச்சோன்னா, 30 இயர்ஸ், 35 இயர்ஸ், 40 இயர்ஸ்க்கு 40 இயர்ஸில் இருக்கிறவங்க ரைட்டிங்கிற ஒரு விஷயத்தையே தொலைச்சிட்டாங்க, ஸ்டோரி டெல்லிங்கிற ஒரு விஷயத்தையே தொலைச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள இவ்வளோ கதைகள் இருக்குங்கிறதே மறந்துருச்சு. இதை நாங்கள் எப்படியாவது ஞாபகப்படுத்தணும் அவங்களுக்கு அப்படின்னு நினச்சோம். ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் ஹோல் ப்ராசஸ் ஆஃப் பாக்கிடம் டேல் ஸ்டார்டட். கண்மணி கதைகள்னு பேர் வச்ச ஃபஸ்ட் ஈவெண்ட் இது. பட் கண்மணி கதைகளுக்கு முன்னாடி இதே மாதிரி விமன் கிட்டே தான் அவங்களோட கதைகளை சேகரித்ததில் நாங்கள் 1017 கதைகளை தாண்டிட்டோம். அண்ட் 41 புக்ஸ் இது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டோம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில். எனக்கு
ஒரே ஒரு எப்படி சொல்கிறது, இந்த நரேட்டிவ் வந்து நமக்கு தேவையா, இந்த மட்ஸ்லிங்கிங் தேவையா, நம்மலாம் ஏன்னா நம்ம ரெட்ரோஸ்பெக்ட் பண்ண வேண்டிய டைம். நம்ம வந்து யூஸ்வலாக என்ன சொல்கிறோன்னா, நம்ம மென்னை தான் வந்து எனிமையாக பார்க்குறோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன்னா இட் இஸ் வெரி ஈஸி, தே ஆர் வெரி ஈஸி டார்கெட் ஒரு விதத்தில். அதனால அந்த ஈஸி டார்கெட்டை விட்டுட்டு நமக்குள்ளேயே ஆக்சுவலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்ம கூடயே போராடுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இந்த கதைகளை வந்து நீங்களும் நானும் தனியாக உட்காந்தா நீங்கள் சொல்லுவீங்க. பட் உங்கள்கிட்ட நான் இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவீங்கன்னா, நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அண்ணா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், தம்பி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், இன்னும் போனால் பசங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணுங்கிறீங்க. ஸோ இந்த கண்மணி கதைகள் ஸ்டார்ட் பண்ணும்போது 1000 பெண்களை போய் அப்ரோச் பண்ணோம், கதை சொல்கிறீங்களான்னு. ஃபஸ்ட்டு வாவ் சூப்பர், கதை சொல்கிறோமே, கதை தான் நான் சொன்னால் போச்சு, ஓகேவா. 2 days கழிச்சு மேம் இன்டர்வியூ பண்ணலாம், ஷெட்யூல் பண்ணலாம், இல்லை அவர் வேணான்ட்டார். அடுத்த இன்ஸ்டன்ட் பதில் ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஒரு உங்களுக்கு ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான போர்வையாகவே அது இருக்கிற மாதிரி, ஐ மீன் நமக்கு, உங்களுக்குன்னு சொல்லக்கூடாது, நமக்கு வந்து அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான போர்வையாக இருக்கிற மாதிரி வேணான்ட்டார் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ரியாக்ஷனாக இருந்தது. இப்படி போய் 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 கிட்டத்தட்ட 10 பேர் கூட வந்து கண்மணி கதைகளில் இல்லவே இல்லை. செம்ம பயமாயிடுச்சு. ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து இதெல்லாம் நடக்க போதா, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. 3 years அப்படியே அந்த ப்ராஜெக்ட் போயிடுச்சு, அப்படியே போயிட்டோம். ஹலோ மேம் ப்ளீஸ் கம் அண்ட் சிட், அப்படியே போயிடுச்சு அந்த ப்ராஜெக்ட், அப்படியே போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஒன் ஃபைன் டே திருப்பி வி ஸ்டார்டட் ஸ்மால் 12 விமன் மாத்திரம் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 years கேப்க்கு அப்புறம் ஸ்டெல்லார் விமன் ஒரு கான்செப்டில் ஒர்க் பண்ணோம் இங்கிலீஷில். And it worked out for us. Again, so much of thanks to people who made it possible. இங்கே மொசீனா மேம் இருக்காங்க, she was a part of Stellar Women as well. எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த கதை கேட்டு முடிச்சுட்டு இன்டர்வியூ பண்ணி முடிச்சோடனே அப்படி ஒரு கஷ் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அழுவோம், சம்டைம்ஸ் அப்படின்னு அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ் நிஜமாலுமே லைஃப்பில் ஃபீல் பண்ணுவோம். அப்போ வி ஸ்டார்டட் டாக்கிங் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட we were always talking because நாங்கள் நிறைய சில்ட்ரன் புக் ஒர்க் பண்ணுறதுனால. ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்டோரிஸை கொண்டு போய் சொல்லும்போது the young girls started feeling at home, at peace. They started saying இந்த கதை ரிலேட்டபிளாக இருக்குது, we don't want to hear the stories of women which are not relatable. ஆமாம், ராணி இருந்தாங்க, ராஜா இருந்தாங்க, அதெல்லாம் ஓகே தான், பட் இந்த கதை ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால வி ஸ்டார்டட். சரி ஓகே, எங்கன்னா எங்களுக்கும் வி நீட் மோட்டிவேஷனில். இன்ட்ரெஸ்டிங்லி ஸ்ரீமதி கேஷன் மேம் இங்கே இருக்காங்களா? இல்லை, வரல. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு உடனே நான் ஸ்ரீமதி கேஷன் மேம் கிட்ட தான் போய் கேட்டேன், மேம் இதை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. ஸ்ரீமதி கேஷன் மேம் டெஃபினட்டாக டெஃபினட்டாக பண்ணு, இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னாங்க. அப்படியே கேட்க லைக் ஒரு ஹோல் வேர்ல்டு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இந்த சப்போர்ட்டில் ஒரு 2 மேன், ஓகேவா, அவங்க இல்லைன்னா இந்த ஈவெண்ட் இன்னைக்கு கிடையாது. அது வந்து சுகுமார் சார் அண்ட் சின்னமுத்து சார், இந்த சைடும் இருக்காங்க. நீங்களாம் எங்களுக்கு பெண் தேவதைகள், ஆனால் ஆண் தேவதைகள் இவங்க வந்து தே மேட் இட் பாசிபிள் மட்டும் கிடையாது. எவ்ரி டைம் வி ஹிட் அப் ஆன் அ த்ரெஷ்ஹோல்ட். நான்லாம் ஐ திங்க் சுகுமார் சார்ட்ட அழுதுருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அம்மா வந்து சின்னமுத்து சார் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு இட் வெண்ட், பட் சுகுமார் சார் ஐ வாஸ் டீலிங், எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் போயிட்டு சார் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லும் போது அவர் பார்த்துக்கலாம் விடுங்க, எதுவாக இருந்தாலும் ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட். அண்ட் தென் ஈ ஷேர்ட் அ ஸ்டோரி. அண்ட் தென் யூ நோ வாட், நான் இது ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான் கண்மணி கதைகள் முடிய போகுது அப்படின்னு, ஏன்னா 100 பேர் வந்துட்டாங்க, முடிய போகுதுன்னு ஃபுல் ஸ்டாப் வச்ச இடத்துல அவர் இது ஃபுல் ஸ்டாப் கிடையாதுன்னு ஒரு கம்மா போட்டார். அந்த கம்மாவை பற்றி அவரே பேசுவார். பட் அந்த கம்மா மேட் இட், பரவாயில்ல, இப்படி கூட நம்ம கண்மணி கதைகளை பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் எனக்கு கொடுத்தது. ஸோ ஐ ஆல்வேஸ் கால் இம் மை மென்டார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் தட் சார். இந்த ஜேர்னியில் இன்னைக்கு கெஸ்ட்டாக வர வேண்டியவங்க நிறைய பேர் இன்னும் வந்து சேரலை, சென்னை டிராஃபிக் வீணும். ஆனால் நாங்கள் வந்து உங்களோட டைமை ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம். இந்த ஜேர்னியில் நான் போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நர்த்தகி மேம் கிட்ட சொன்னேன், ஓ ஈவெண்ட் தானே, நான் வரேன்டா கண்ணா, இவ்வளோதான். அந்த கண்ணா கண்மணின்னு கூப்பிட்டு எனக்கு இங்கே 108 கண்மணிகளை வர வச்சுட்டாங்க. செகண்ட் கிரிஜா மேம் கிட்ட போய் கேட்டேன், மேம்
பிகாஸ் கிரிஜா மேம் சம்படி ஒரு விமன் வந்து மேகசின் நடத்துறதுங்கிறது அவ்வளோ ஒரு சேலஞ்சான விஷயம். இத்தனை வருஷமா எப்படி தான் முடியுதோ, ஏன்னா என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க மேகசினுக்கு ரெகுலராக எழுதுறியா அப்படின்னு. எழுதுறதுக்கு கூட சோம்பேறித்தனப்படுற எனக்கு அப்படி ஒரு இவ்வளோ நாளாக எப்படி மேகசின் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபீல் எப்போதுமே கிரிஜா மேம் கிட்டே இருக்கும். ஸோ கிரிஜா மேம் இஸ் ஒன் அனதர் பர்சன் ஹூ வுட் பி ஜாயினிங் அஸ். சரண்யா ஜெயக்குமார் மேம், ஐ ஹாவ் டு டெல் அபவுட் ஹர். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. என் கூட நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாக்கிடம் டேல்ஸ்ன்னு எடுக்க ஆரம்பிச்ச அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் ஷி ஹாஸ் ஸ்டுட் பை மை சைட். ஷி ஹாஸ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் மீ. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கண்மணி கதைகளில் நீங்கள் எஸ் ஐ மீன் நிறைய பேர் எஸ் சொல்கிறது, நோ சொல்கிறது, எஸ் சொல்கிறது, நோ சொல்கிறது. 108 கதைகள் ஃபஸ்ட்டு வரல, 120 கதைகளை இன்டர்வியூ பண்ணி எப்படிரா இதை உள்ளே கொண்டு போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சப்போ கதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிரிண்ட்டுக்கு போகிறதுக்கு 3 நாள் முன்னாடி 4 பேர் கேன்சல் பண்ணாங்க. நான் என் கதையை பார்த்துட்டேன். இந்த கதையை நீங்கள் வந்து வெளியில் போட்டிங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் வரும். ஒன் ஆஃப் தட் ஸ்டோரி ஐ ஹாஸ்ட் அ பெர்மிஷன், ஸோ ஐ எம் கோயிங் டு ஷேர் இட் வித் யூ. தட் வாஸ் அ மீ டூ ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க அதை சொல்லிலாம் முடிச்சுட்டாங்க. சொல்லி முடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த கதையை வந்து நீங்கள் வெளில போடாதீங்க, ஏன்னா ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங் வித் த சேம் பர்சன், அதனால் எனக்கு வந்து ஜாபில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், சரி ஓகே உங்கள் பேரை மென்ஷன் பண்ணல, பட் ஐ டெஃபினெட்லி ஹாவ் டு டெல் தி ஸ்டோரி அவுட் அப்படின்னு. இந்த மாதிரி கதைகளும் இருக்குது. இந்த மாதிரி கதைகளை வந்து நாங்கள் இந்த தடவை கேதர் பண்ண முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் நேம் இல்லாத கதைகளாக இந்த கதைகளையும் நாங்கள் கண்டிப்பாக கேதர் பண்ண போகிறோம். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல்சோ ஸ்டோரிஸ் தட் ஹேஸ் டு கம். இன்றைக்கி இங்கே வர முடியாத சில பேரை நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஒன்று பாலகிருத்திகா மேம். பாலகிருத்திகா மேம் நான் இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்கள 15-16 இயர்ஸாக தெரியும். அவங்கள நான் வீல் சேரில் மாத்திரம்தான் பார்த்துருக்கேன். 20 இயர்ஸாக ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. irrespective of anything. இந்த தடவை கால் பண்ணேன் 5-6 டேஸ் முன்னாடி. மேம் வருவீங்களா, இந்த தடவையாவது எனக்கு உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வாஸ், கண்ணா 2 கிட்னியும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு டாக்டர் வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காருடா. ஐ எம் கோயிங் டு ஹாஸ்பிட்டல். நான் 5 நாள் ஆப்ரேஷன்லாம் முடியும்னு நினைக்கல, ஆனால் முடியணும்னு வேண்டிக்கிறேன். முடிஞ்சிடுச்சுன்னா வெல்கம். திஸ் வாஸ் அ ரியாக்ஷன். என்ன ஒரு ரியாக்ஷனில் லைக் நான் ஏதோ ஃபீவர் வந்தாலே 5 நாள்னா முடியாது அப்படின்ட்டுருவேன். இவங்க 2 கிட்னி இதாகிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க. உமாமணி மேம் 55 வயசு இருக்கும் போது ஸ்விம்மிங் கற்றுட்டாங்க. அண்ட் தென் ஷீ ஸ்டார்டட் டீப் சீ டைவிங். இன்றைக்கி அவங்களுக்கு 63 வயசு ஆகுது. ஷீ இஸ் ஸ்டில் டீப் சீ டைவிங். இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்ஸில் அத்தனை கடல் கடியில் டீப் சீ டைவிங் பண்ணியிருக்காங்க. 3 வயசு இருக்கிற லலிதாங்கிற பொண்ணை நாங்கள் மீட் பண்ணோம். லலிதா இங்கே இருக்காங்களா? ஓ ஹாய் கண்ணா. லலிதா வந்து எதை பார்த்தாலும் அப்படியே வரைஞ்சிருவாங்க. ஆராதனா, தேஜஸ்வி கேலிகிராஃபி ஆர்டிஸ்ட், இப்படி கதை கிரியேட் பண்ண 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 ஏஜுங்கிறது ஒரு பேரியரே கிடையாது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எங்களுக்கு புரிய ஆரம்பிக்க ரிலேட்டபிள் ஸ்டோரிஸ் வந்துட்டே இருந்தது. இந்த பாசிட்டிவிட்டியை அப்படியே ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு நினச்சோம். சார் கம்மா போட்டார். ஆனால் வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ கேம் அப் வித் அன் ஐடியா. ஜெயஸ்ரீ என்ன சொன்னாங்கன்னா, பிரியா நம்ம வந்து இதை யூடியூப் கண்டென்ட்டாகவும் கொண்டு போகலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் கொஞ்சம் ஒரு இன்டர்வியூ எடுத்து ரீலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இங்கே இருக்காங்களா? இல்லை, ஓகே. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து யூ நீட் அ சப்போர்ட்டில் யூ டேக் ஆர் நேம் அப்படின்னாங்க. ஸோ தட் வாஸ் அனதர் பிக் ஸ்டெப் அஹெட். ஏன்னா பாக்கிடம் டேல்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களெலாம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, எங்களோட பேரை ப்ரனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்வீங்க, என்னமா பேர் வச்சுருக்க அப்படிம்பீங்க. எங்களுக்கு ஃபோன் வரதெல்லாம் பேச்சியம்மன் டேல்ஸா அப்படின்னு வரும். பேச்சியம்மன் டேல்ஸ் இல்லைங்க, பாக்கிடம் டேல்ஸ். ஆக்சுவலாக நர்த்தகி அம்மா வந்து பாக்கிடம் டேல்ஸ்னால் என்னென்னு உங்களுக்குலாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்கிடம் டேல்ஸ்ங்கிறது வந்து ஒரு விமன் பேஸ்டு பப்ளிஷிங் கம்பெனி. அதிலிருந்து நாங்கள் வந்து உங்களோட ஸ்டோரியை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் பிகாஸ் நீங்கள் நாளைக்கு டேக் பண்ணும்போதோ இல்லைனா வெளில எங்கேயாவது சொல்லும் போதோ தயவு செஞ்சு பாக்கிடம் டேல்ஸுங்கிற பேரை மட்டும் கரெக்டாக சொல்லிவிடுங்க ப்ளீஸ். இது எல்லாத்தையும் தாண்டி முடிச்சு எப்படியோ அந்த கடலெல்லாம் கடந்து வரும்போது கூடவே 2 பேர் இருந்தாங்க. அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஒன்று எங்கள் அம்மா. நான் அம்மான்னு அவங்கள சொல்லவே மாட்டேன், எப்போதுமே மேம் தான் சொல்லுவேன். ஸோ சிஓ உமா மேமோட கான்ட்ரிபியூஷன், ஹாய் சுவாதி. உமா மேமோட கான்ட்ரிபியூஷன் எப்படின்னா 50 இயர்ஸ் இருக்கும் போது ஷீ ஷிஃப்டட் ஜேர்னி.
இது வரைக்கும் எழுதிட்டு மாத்திரம் இருந்தவங்க சீனியர் சிட்டிசன் ரைட்டர்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அவங்களோட கதை எழுத வைக்கலாம் அப்படின்னு ஷீ கேம் அப் வித் அன் ஐடியா. அந்த ஐடியாவோட எக்ஸிக்யூஷன் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா 300 சீனியர் சிட்டிசன் ரைட்டர்ஸை எழுத வச்சிருக்கோம் நாங்கள். சீனியர் சிட்டிசன் ரைட்டர்னா 90 வயசு, 95 வயசு, 98 வயசு, 102 வயசை தொட்டுட்டோம். 102 வயசு இருக்கிற பாட்டியை தமிழில் எழுத வைக்கணுங்கிறது ஆர் ரீஜனல் லாங்குவேஜில் எழுத வைக்கணுங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு டெக் தெரியாது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அவங்க எழுதித்தர லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியாது. அவங்க ஸோ கதைகளாக மட்டுமே அதை கலெக்ட் பண்ணி அவங்க சொல்கிற கதைகளை சேகரித்த கதைகளை மாத்திரம் நாங்கள் வந்து வச்சு இந்த கதைகளை பண்ணியிருக்கோம். ஸோ உமா மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இயர். அண்ட் இவங்க 3 பேரும் இவங்க இல்லைன்னா சத்தியமாக இதெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா நான் ஒவ்வொருத்தவங்க கிட்டே ஸ்டோரி கலெக்ட் பண்ணும்போதும் லீனா மேம் ஹலோ ஹாய் ப்ளீஸ் சிட் டவுன், ஒவ்வொருத்தங்க கிட்ட ஸ்டோரி கலெக்ட் பண்ணும்போதும் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, எழுத ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் வந்து உங்களோட கதைகளில் இருக்கிற பாரம் வந்து தாங்க முடியாமல் என்னோட பென் வந்து ஈடு கொடுக்கவே முடியாது. அந்த பென் உடஞ்சி போயிடும். லிட்ரலாக உடையாது, ஆனால் மெட்டஃபாரிக்கலாக உடஞ்சி போயிடும். எங்கே தான் அப்படியே உங்களோட இங்கில் இருக்கிற எல்லாமே உங்களோட கண்ணீர் துளிகளாக மாறி நான் உட்காந்து அழுதுட்ருப்பேன். இந்த டிப்ரெஷனை வந்து டிப்ரெஷன்லேருந்து கொண்டு வரதுக்கு எனக்கு 2 ரைட்டர்ஸ் தேவைப்பட்டாங்க. 2 ரைட்டர்ஸும் ஸ்டார் கான்ட்ராஸ்ட் ரைட்டர்ஸ். ஒன்று மீனா, பத்மா, ராதா, எப்படி உங்களுக்கு தெரியுமோ அப்படி. எனக்கு தெரிஞ்சது மீனா, என்னோட சிஸ்டர். ஸோ ஷீ மேட் தி இமோஷனல் கனெக்ட் பாசிபிள். ஒவ்வொரு கதையிலையும் வாய்ஸ், இமோஷன், இவங்க இப்படி பேசுகிறாங்க பிரியா, இவங்க இந்த வேர்டை நிறைய யூஸ் பண்ணுறாங்க பிரியா, ஒவ்வொரு தடவையும். ஏன்னா உங்களோட வாய்ஸ் அங்கே தொலைஞ்சிடக்கூடாது. நீங்கள் ஒரு கதையும் பார்த்தீங்கன்னா இட் ஒன்ட் பி சிமிலர். ஏன்னா இப்போல்லாம் ஏஐ வந்துருச்சு, ஏஐ டக்குன்னு அடிச்சுட்டு போயிடும். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களோட வாய்ஸ் ஒவ்வொன்றத்தையும் நாங்கள் வந்து இந்த கதையில் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய பேர் எங்கள் கூட சண்டை போட்டிங்க, என் ஆர்கனைசேஷன் பேர் எழுதலை, என் அப்பா அம்மா பேர் எழுதலை, அது எழுதலை, இது எழுதலை. ஆனால் 250 வார்த்தையில் குழந்தைங்க படிக்கிற மாதிரி புக்கு எழுதணுங்கிறது தான் எங்களோட சேலஞ்சாக இருந்தது. உங்களோட ஆர்கனைசேஷன் பேர்லாம் போட்டோன்னா அதெல்லாம் அவங்களுக்கு புரியாதுங்கிற ஃபீல் எங்களுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. அண்ட் தென் அதுக்கு ஸ்டார்க் ஆப்போசிட்டான கனிகா வந்து ஆக்சுவலாக ஒரு ரொபோட்டிக் பர்சன்னா அப்படி ஒரு ப்ரிசிஷன். உங்களோட வாய்ஸை, இமோஷன் அவங்க விட்டுருவாங்க. நீங்கள் சொன்ன கண்டென்ட் அப்படியே பிடிச்சி கொண்டு வருவாங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் சண்டை போட்டு கொண்டு வந்தது தான் இந்த புக்கு. தேஜஸ்வி வந்து இன்னைக்கு எங்கள் கூட, ஆமாம், எங்களோட ஒன் ஆஃப் த கண்மணி, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பட் ஷி ஹஸ் ஆல்சோ ஜாயின்ட் அஸ் டுடே உங்களை எம்சி பண்ணுறதுக்காக. சில பர்டிகுலர் கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து அவங்களே நான் தான் எழுதுவேன், நான் தான் படிப்பேன், நான் தான் இது பண்ணுவேன் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சிட்டு கூட திரும்பி பார்க்கும்போது என்னோட ஹஸ்பண்டையும் என்னோட தம்பியும் விட்டுறக்கூடாது. ஸோ அவங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ். என் தம்பி வந்து அங்கேருந்து சப்போர்ட் பண்ணான், லைக் இஸ் அப்ராட், அவன் அங்கேருந்து சப்போர்ட் பண்ணான். விஜயராஜு பாட்டி வணக்கம். என்னோட பாட்டி ஆக்சுவலாக என்னோட பாட்டி இந்த சென்ஸ் எங்கள் கூட நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து எழுதிட்டு இருக்க ஒரு ஆத்தர் இவங்க. அண்ட் ஆமாம், இப்படி வரதுனாலும் ஓகே, இப்படி வரதுனாலும் ஓகே, எப்படி வேணாலும் வாங்க, இப்படி இல்லைன்னா அங்கே கூட உட்காந்துக்கலாம், there is space. ஓகே, அவ்வளோதான், முடிச்சுட்டேன். ஏன்னா நம்மளாம் ஒரு அட்டென்ஷன் சீக்கரில் ஸ்டோரி டெல்லர்னா நீங்கள் பார்க்கலன்னா எனக்கு கதை மறந்துடும். அதனால என் ஹஸ்பண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணாருன்னா, நான் ஒவ்வொரு தடவை கோவமாக இருக்கும்போது எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அதுதான் முக்கியமான ஹெல்ப், ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தேங்க்யூ ஸோ மச். ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் ஹியர். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. நீங்கள்லாம் எங்களுக்கு கெஸ்ட்டு கிடையாது. நாங்கள் கெஸ்ட்டுங்கிற வார்த்தையை யாருக்குமே யூஸ் பண்ணல. நீங்கள் எல்லாம் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். நாங்கள் வந்து பாக்கிடம் டேல்ஸ் அப்படின்னா யானை கதைகளில், அதனால உங்களெல்லாம் எப்படி கூப்பிடுவோம்னா ஜம்போ கிளான் மெம்பர்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஓகேவா? ஜம்போ கிளான் மெம்பர்ஸ் ஆனதுக்காக வி வெல்கம் யூ. ஸ்ருதி, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். சிட். அண்ட் தென் ஃபைனலி ஒரே ஒரு தடவை கூப்பிட்டுக்கிறேன். என் கண்மணிகளே, அன்பு வணக்கம்.
Thank you, ma'am, for those wonderful and warm words of welcome. You have truly set the perfect tone for this prestigious gathering. This is Tejasvi Sendil Kumar on behalf of Pakidam Tales. I'm here with you all today to introduce our Jumbo Clan members, collaborators, and I'm so happy to take you all into our event. நம்ம வரலாறில் ஹிஸ்ட்ரியில் நிறைய அரசர்கள் பார்த்துருப்போம். அவங்க எல்லாரும் பெண்மையை ரொம்ப அதிகமாக மதித்தவங்க. இங்கே ஒருத்தவங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்களும் அந்த அரசனை போல தான் பெண்மையை மதிக்கிறாங்க. பல்வேறு துறைகளில் தடம் பிடிச்சு பதிச்சு இன்னைய வரைக்கும் சாதனை செஞ்சிட்டு இருக்காங்க. தான் அம்மா கிட்டேருந்து தான் ஆளுமையை கற்றுக்கிட்டேன்னு பெருமையாக சொல்கிறவங்க. தன்னோட மனைவியை மிகப்பெரிய ஆளுமையாக இருக்க ஒரு துணையாக இருக்கிறவங்க. இவங்களோட 2 கண்கள் ஷெரேலி பாலகிருஷ்ணன், ஷம்விதா பாலகிருஷ்ணன். இவங்களும் நம்ம கண்மணிகளை உருவாக்க கை கொடுக்கும் ஒரு ஆண் திருமகன். His interviews has created a great impact on me, and especially his reservation for women and the upliftment of women. He always argues that why we women should need 33%, why we should have even percentage when we have great equality like men. He showed that the world starting first women channel, Brayo TV, where intellectual and entertainment shows curated for women are projected. Thank you, Tejasvi. Sir, I now request you to share a few words with us. The stage is yours. லக்ஷ்மி பிரியா, பெரிய ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். கண்மணி கதைகள் அந்த நேமே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஒரு படம் ஒன்று வந்திருக்கும் ஒரு லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா, தாய் கிழவின். அது கூட கிட்டத்தட்ட ஒரு கண்மணி கதைகள் மாதிரி தான். இந்த ஜெயின்ஸ் கம்யூனிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்தியாவில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து ஒரு 0.5 கீழே தான் இருக்கும். ஆனால் அவங்களோட இன்கம் டேக்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 24% இருக்கும். இந்தியாவில் ஹையஸ்ட் இன்கம் டேக்ஸ் பேயர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயின் கம்யூனிட்டிஸில் இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 0.5 கீழே தான் இருக்கும். எப்படி இதை வந்து இவ்வளோ சாத்தியமாக்குறாங்க அந்த ஜெயின்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு சின்ன ஃபார்முலா வச்சுருப்பாங்க, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இந்த தமிழ் படத்தில் இந்த தாய் கிழவி, அதை வந்து நான் ஒரு கண்மணி கதைகளை தான் பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா சிறுக 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 சேர்க்கறது. இது எதுக்காக இந்த ஸ்டோரியோட லிங்க் பண்ணுறேன்னா, நீங்கள் எல்லாருமே ஒருத்தர் ஒரு விதத்தில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்பீங்க. பாட்டம் ஆஃப் த பிரமிட்லேருந்து வந்திருப்பீங்க. லைக் நான் ஸ்டோரி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். கேம் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் த பிரமிட், இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் கரண்ட் இல்லை. நான் வந்து அம்மா புள்ள பெருமையாக சொல்லுவேன். அம்மா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அம்மாவோட ஆளுமை வந்து அதுதான் என்னை இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கு. நாங்கள் ஒரு இடத்துலையும் சொல்கிறது என்னென்னா, ஒரு 3 ஹாஸ்பிட்டல் இருக்குது. பேஷண்ட்ஸ் சென்ட்ரிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். எங்களோட டிவி சேனல் எடுத்திங்கன்னா வியூவர்ஸ் சென்ட்ரிக்காக இருக்கணும். எங்களோட ஐ ஷாப் ஒரு 10 ரீட்டைல் ஷாப்ஸ் வச்சுருக்கோம், கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் அப்ளைன்சஸ்க்குலாம். அதெல்லாம் வந்து கஸ்டமர் சென்ட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எங்களோட சேட்டலைட் டிவி சேனலில் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் உமன்ஸ் சேனல் அது. அதே போல் டெய்லி நியூஸ் பேப்பரும் இருக்கும். இன்னும் பெருசாக பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் லக்ஷ்மி பிரியா கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை வந்து ஒரு கதையாக, ஒரு வெப் சீரியஸாக அப்படி கொண்டு வரதுன்னா ஐ எம் ரெடி டு இன்வெஸ்ட். நீங்கள் கொஞ்சம் தைரியமாக வெளியே வாங்க. ஏதோ புக்கில் போடுறது கூட கொஞ்சம் யோசிக்கிறீங்க போல இருக்கு. கேட்பீங்க அந்த கொஸ்டின், அம்மா கிட்ட கேட்கணும், அப்பா கிட்ட கேட்கணும், வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும், குழந்தைங்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் ஓகே. உங்களுக்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா அதை நான் ஒரு வெப் சீரிஸாக பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. தினத்தந்தியில் வந்து கன்னித்தீவுன்னு ஒரு சீரிஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷமாக ஒரே ஒரு 3 ஃபோட்டோவை போட்டு டெய்லி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க எவ்வளோ கண்டென்ட்டை கொண்டு வராங்களோ அந்த கண்டென்ட்டை நம்மளோட டெய்லி நியூஸ் பேப்பரில் போடலாம். கண்மணி கதைகள்னு டைட்டில்லாம் எதுவும் மாற்றலை, காப்பிரைட்ஸ் வாங்கிக்கோங்க. அதில் கதையாக டெய்லி போடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். இதை ஒரு வெப் சீரியஸாக வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். டீம் இருக்காங்க. ஏதாவது அந்த மாதிரி அடுத்த லெவல் கொண்டு வரணுன்னா கொஞ்சம் தைரியமாக ஓப்பனாக பேசுங்க, சிறப்பாக பண்ணுங்கள். மை பெஸ்ட் விஷஸ். மறுபடியும் உங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸுங்க. இது ஒரு பெரிய காசு, நல்ல விஷயம். பெருசாக கொண்டு போங்க, மேலே வாங்க. ரொம்ப கூச்சப்பட்டுட்டே இருக்காதீங்க, மேலே வாங்க, மேலே வாங்க. தேங்க்யூ.
திமித்த திமித்த திமி திமிக்கிட கிடத்தோம், தோம் தோம் தரிக்கிட தரிக்கிட கிடத்தோம். என்னடா திடீர்னு ஜதி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? இவங்கள பற்றி நினைக்கும் போதே ஜதி ஞாபகத்துக்கு வரும், பேசுகிறப்போ வராமல் இருக்குமா? இவங்க நாட்டியத்துக்காக தான் வாழ்க்கையே அர்ப்பணித்தவங்க. எல்லாரும் நாட்டியம் கற்றுக்கணும், எல்லாருக்கும் நாட்டியம் சொல்லித்தரணும்னு நினைக்கிறவங்க. இவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ இன்னொருத்தவங்களும் ஞாபகத்துக்கு வராங்க. இவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ அவங்கள பற்றி மறக்கவே முடியாது. அவங்க தான் நம்ம சக்தி அம்மா. இவங்க 2 பேரும் ரத்தமும் சதையும் போல ஒன்றா சேர்ந்து இருக்கிறவங்க. இவங்க உயிர்னா இவங்களுக்கு மெய்யா ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் உயிர் மெய்யா சேர்ந்து தமிழோட அழகையும் கலாச்சாரத்தையும் நமக்கு அழகாக கற்றுத்தராங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, இன்னிசையில் இயங்கும் ஆடல் அரசி, நங்கையாய் உயர்ந்த பத்மஸ்ரீ டாக்டர் நர்த்தகி நடராஜ் அம்மா. Nartaki ma'am is a celebrated Bharatanatyam dancer from Tamil Nadu, whose life has been dedicated to the art of classical dance for over 3 decades. She has been honored with Padma Shri, one of India's great civilian awards, and the Kalaimamani Award for her work in Bharatanatyam. Recognition she earned through years of devotion, skill, and performance, not merely because of who she is. She has performed internationally, bringing Indian classical culture to audiences in Europe, the US, Canada, and beyond, and has established dance and performances that deepen appreciation for Indian dance and culture. Her journey shows that dedication and excellence in art can break barriers and inspire beyond borders. Nartaki ma'am, may I request you to share a few words with us? தலைப்பு அவங்க எனக்கு அறிமுகமானப்போ நான் போன பொழுது ஒரு யானை தோல் மாதிரியான கடினமான தோல் அப்படிங்கிற ஒரு பொருள் எனக்கு கிடைச்சது. எனக்கு அவ்வளோ ஆங்கிலம் தெரியாது, அதனால இது என்னது வித்தியாசமாக இந்த பேர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அப்போ என்னை விட ஒரு பொருத்தமான முரட்டு தோல் உள்ளவங்க இருக்க முடியாது. அதனால இந்த ஒரு நட்பு மிக ஆழமானது, அறிவுபூர்வமானது, ஆக்கப்பூர்வமானது, தொடரக்கூடியது அப்படின்னு தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களோட உறவும் நட்பும் தொடர்ந்துட்டுருக்கு. இன்னைக்கு இந்த கண்மணி கதைகளில் 50 ஆளுமைகளுக்கு மேலே 108 ஆளுமைகளோட உணர்வுகளையும் அவர்களோட உயிரோட்டங்களையும் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறாங்க. நான் இன்னும் கூட இதுக்கு எப்படி பொருத்தமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால், அந்த 100 ஆளுமைகளுக்கு மேலே கூட எனக்கு ஒவ்வொருத்தரோட கதாபாத்திரத்துக்குள்ளேயும் நானும் சக்தியும் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே இருப்போம்னு நினைக்கிறேன். 100க்கு மேலே நாங்கள் கடந்து வந்திருக்கோம். எங்களோட வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் அல்லது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு சந்திப்புகளையுமே எழுதணுமாக இருந்தால் அந்த புத்தகத்தோட விரிவு நீண்டுக்கிட்டே போகும். அப்படி தான் என்னோட கதையை நான் எழுத ஆரம்பித்த பொழுது எனக்கு அது அப்படியே ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்திருக்கேங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. நான் ஒவ்வொரு நொடியும் கஷ்டப்பட்டிருக்கேங்கிறத உணரலை. ஒரு திருநங்கையாக ஒவ்வொரு நொடிகளும் சவாலாக இருந்ததுன்னு நான் நினைக்கல. அடைப்பா, நெருக்கமா, அதில் இன்னும் கூட பார்த்தா வெளி உலகம் எங்களை பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடியும் அந்த பார்வையும் வேறையாக இருந்திருக்குது. அவர்கள் பார்வையில் வேணுங்கிற நிறங்கள் உள்ள கண்ணாடிகளில் எங்களை பார்த்துருக்காங்கங்கிறது எனக்கு மிக தாமதமாக தான் புரிஞ்சுது. அப்புறமா எல்லார் கையிலையும் ஒரு ஒளி இருந்திருக்குது, வேணுங்கிற மாதிரி செதுக்கி இருந்திருக்கிறாங்க. அப்போ என்னோட உருவம் என்னங்கிறது எனக்கு தெரியாமையே கடந்திருக்கேன். நீங்கள் இதில் பொருத்தி பார்த்துக்கலாம் உங்களையெல்லாம். யார் யார் என்னென்ன கண்ணாடிகள் அவங்க கைகளுக்கு அகப்பட்டதோ அந்த கண்ணாடிகள் வழியாக அவங்களோட சுய சிந்தனை, அவங்களோட சுய பார்வைகளை விடுத்து அவர்கள் ஒரு பார்வையை நிலைநிறுத்தி கொண்டு அந்த பார்வையில் முடிவையும் செய்து கொண்டு அந்த பார்வையின் வழியாக ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அந்த பொருளின் உண்மைத்தன்மை ஒரு பொழுதும் அவர்களுக்கு தெரியாமலேயே இவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படியான ஒரு உருவத்தை வடித்து அதற்கு ஒரு கதையையும் சூட்டி அதற்கு ஒரு முடிவையும் அவர்களே எழுதி இதுதான் அப்படி என்று சமூகத்தில் உலவ விடுவார்கள். நான் நினைக்கிறேன், இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே உட்கார்ந்து சிந்திச்சோம்னா இவங்க நினைக்கிறவங்க நம்ம இல்லையே அப்படின்னு தான் நிச்சயமாக தோணும். ஏன்னா நாமளே என் கண்ணாடி என்னையை காட்டவே இல்லை.
நீங்கள் எல்லாம் போட்டு பார்த்த கண்ணாடியில் நான் எப்படி இருக்கணும்னு சொன்னதும், நீங்கள் எப்படியெல்லாம் என்னை வடிச்சிங்களோ, நான் திரும்ப திரும்ப என் கண்ணாடியை தொடச்சி பார்க்குறேன். அந்த கண்ணாடியில் நர்த்தகி தெரியவே இல்லை, இப்போ வரைக்கும் தெரியலை. அந்த எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி திருவாசகத்தில் வரும், உன் கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சோர் புதுக்கும் மச்சத்தால் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் அப்படின்னுட்டு மாணிக்கவாசக பெருமான் இறைவனோட வந்து, நான் ஒன்றுமே இல்லை, என் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க, எனது கண்கள் உனக்கல்லாது எதையும் காணற்க, என் கொங்கைகளின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க. அப்போ எது ஒன்றுமே ஒன்றை தவிர்த்து நான் சிந்திக்க மாட்டேன்னு ஒரு சிவத்தோட ஐக்கியமானது போல தான் நாங்கள் இந்த சமூகத்துக்குள்ளே ஐக்கியமாயிட்டோம். ஆனால் அந்த அடர்த்தியான நொடிகள்லாம் ஆனந்தமாக வாழ்ந்திருக்கோங்கிற முடிவு தான் எங்களுக்கு கிடைச்சிது. நாங்கள் கடினப்படவே இல்லை. பார்த்தா எல்லாருமே அங்கே கஷ்டப்பட்டாங்க, வீட்டை விட்டு துரத்தினாங்க, அவங்களுக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல, அதுக்கு போராடினாங்க. உண்மைதான், அது எல்லாமே நடந்தது. ஆனால் ஒவ்வொரு சகோதரிகளையும் தோழிகளையும் நான் வந்து என் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் அவங்களையெல்லாம் தனித்து பார்க்குறப்போ அவங்க முன்னாடி நான் கடந்து வந்தது, நான் அனுபவித்ததெல்லாம் ரொம்ப புள்ளியாக சுருங்கிக்கிட்டே போகுது. என் முன்னாடி யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களாம் மிகப்பெரிய பிரம்மாண்டங்களாகவும் ஆளுமைகளாகவும் இருக்கிறாங்க. அப்போ இங்கே எதில் நம்ம உயர்ந்தோம் அப்படின்னு நினைக்கிற பொழுது எல்லாருக்குமா இருக்குது. மிக சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ திருநங்கைகளுக்கான அந்த அரசோட பில் வரைவு வந்து எப்படி ஒரு சிந்தனையே இல்லாமல் அதை வெளியிட்டாங்க. எங்களை கேட்கவே இல்லை. எனக்கு பசிக்குதா, எனக்கு வலிக்குதான்னு என்னத்தான் கேட்கணும். அவங்களுக்கு பசிக்கலாம், இந்த நேரம் வலிக்கலாம், இந்த நேரம் அந்த வலி போய்விடலாம்னு ஒருத்தர் தீர்மானித்து அது எப்படி இருக்குமோ அப்படி தான் அமைஞ்சிருந்த பொழுது நாங்கள் கேட்டுக்கொண்டது இதுதான். எனக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. நான் கேட்ட ஒரே கேள்வி, எங்களை வந்து பரிசோதிக்கணும், அவங்கள பரிசோதிச்சுட்டு அவங்கள வந்து திருநங்கைங்கிறது வரையறைக்குள்ளே கொண்டு வரணும்னு பொழுது நான் ஒன்றுமே கேட்கல. முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன், இந்த 3ஆம் பாலினம்ன்றப்போ எனக்கு 3ஆம் பாலினம் இல்லை 30வது பாலினமாக இருக்கக்கூடாது, பிரச்சனை இல்லை, எனக்கு தயவுசெய்து அந்த 1 2 யாருன்னு சொல்லிடுங்கன்னு. எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் 30ஆக கூட இருந்துடுறேன். அந்த 1 யாருன்னு சொல்லுங்கள், அந்த 2 1 ஒத்துக்கிருச்சான்னு சொல்லுங்கள், அல்லது அந்த 1 2 தனக்கு கீழே இருக்குங்கிறத மகிழ்ச்சி அடைதான்னு சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் என்னை எத்தனை வேணாலும் போட்டுக்கங்க அப்படின்னு சொன்னேன். அதே போல் இப்போயுமே அந்த கேள்விகள் வந்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் என்னோடய கடிதம் போயிருக்கு. அதில் சொன்னேன், இங்கே இருக்கக்கூடிய எங்களை விடுத்துருங்க, LGBTQI++, அது காலங்கடந்து இயற்கை தோன்றின நாள்லேருந்து வந்துட்டு தான் இருந்திருக்கு, இப்போ இருக்குது, இதுக்கப்புறமும் இருக்க போகுது, இல்லாமல் இருக்க போகிறதில்ல. அப்போது உங்களோட நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆண் அந்த பெண் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே சர்டிஃபிகேட் கொடுத்து தான் ஒரு இடத்தை கடக்குறீங்களா? தினம் உங்களை திறந்து காமிச்சு, நான் இந்த அரங்குக்குள்ளே வரேன், நான் ஒரு பெண்ணு தான், அந்த அறையில் வந்து என்னை திறந்து பார்த்துக்கோங்க, நான் ஆண் தான், இந்த அறையில் என்னை திறந்து பார்த்துட்டு உள்ளே விடுங்கன்னு நீங்கள் வர்றீங்களா? அப்போ எங்களை மட்டும் ஏன் அந்த மாதிரியான ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வர்றீங்க? ஆரம்பமே தவறாக இருக்குன்னு சொன்னோன்னே இப்போ எல்லாருமே அதை சார்ந்தவர்கள் கூட அதுக்கு எதிர்வினை ஆற்ற அளவுக்கு வந்திருக்கு. இது எதுக்கு இங்கே நான் குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொருவரும் அந்த எதிர்வினை யாரையுமே கவனிக்கணுங்கிற அவசியமே இல்லை. எது நமக்கு பொருந்தலையோ அது நமக்கானது இல்லை. நான் பிடிச்ச ஒரே கொள்கை, இன்னைக்கு நான் அந்த சட்டையை போட்டேன், முதல்ல இந்த சட்டை வந்து ஒரு 20 வயசு ஆச்சு இந்த சட்டைக்கு. எனக்கு 2 நம்பிக்கை. ஒன்று, இந்த சட்டையை போடுறப்ப 20 வருஷம் கடந்தும் கூட நம்ம அப்படியே இருக்கோங்கிறது ஒன்று. இன்னொன்று, கொஞ்சம் அப்படி இப்படி கையை அசைச்சோம்னா கிழிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் ஒன்று. இன்னொன்று, ஓகே இது நீ இன்னும் கொஞ்சம் டைட்டானினா நீ எனக்கு எவ்வளோ அழகான சட்டை, இது ஒரு வல்கலம் சில்க்கு கிடைக்காத ஒரு பட்டுப்புடவை, இதுக்கு இதுதான் ப்ளவுஸ் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழித்து நீ பத்தலைன்னா நீ எனக்கு தேவையில்லாத பொருள். அவ்வளவுதான் வாழ்க்கை. எதெல்லாம் நமக்கு கடினத்தை கொடுக்குதோ அது நமக்கானது இல்லை. இதுதான் நானும் சக்தியும் கடைப்பிடிச்சது. அப்படியே நான் வந்துடுவோம். இந்த ஆளுமைகள் முழுவதுமாக நிச்சயமாக லக்ஷ்மி வந்து எப்படி பயணப்பட்டிருப்பா, உமா அவளை எப்படி தூண்டியிருப்பா, இதுக்கு பின்புலத்திலேருந்து அப்துல் எப்படியான அந்த ஒரு பரிவுகளையும் ஆதரவையும் கொடுத்துருப்பாருன்னு என்னால் விவரிச்செல்லாம் சொல்லணுங்கிறது இல்லை. இது என்னோட குடும்பம், எங்களோட குடும்பத்தோட விழா. என்ன முதலே சொல்லிட்டேன், அந்த பாக்கெட்டம் டர்ல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கடினத்தோளுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதனால என்னால் அந்த கடினத்தோளுக்குள்ளார, இப்போ எல்லாருமே கடினத்தோளுக்குள்ளே தான் இருப்போன்னு அந்த ஒரு குடை கீழே வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது 100 மாத்திரம் இல்லை, நிச்சயமாக போனால் வளர்ந்துட்டே போகும். எதுக்கு அது
எதுக்காக தொகுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எனக்கு கண்ணில் காயமாக இருக்குது பாத்தியா, ஓ உனக்கு தலையில் அடி விழுந்திருக்கா, நல்ல வேலை, அதுதான் இது. சரியா? அதில் ஒரு ஆறுதல், சரி இனிமே கண்ணில் அடி விழாமல் நீ பார்த்துக்க, சரி நானும் தலையில் அடி விழாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற கடப்பாடுகளுடன் இந்த சமூகத்தை கடப்போம். நன்றி, வணக்கம். Thank you, ma'am, for those wonderful words. It was truly a pleasure listening to you. And now we come to a moment that brings everyone together, a journey that began with thoughts, grew through voices, and was carried forward by this entire family, is now ready to take a form that can be seen, held, and remembered. This is not just the launch of a book, it is the coming together of many experiences, many emotions, and many voices that chooses to be heard. We now move to the launch of Kanmani Kadaigal. I request Nartagi ma'am and Sukumar sir to kindly come forward to the launch. I invite Girija ma'am and Chinnamuthu sir to receive the book. உங்கள் எல்லாருக்கும் புக்கிலேருந்து வர வாசத்தோட பேர் தெரியுமா? அது பேர் பிபிலோஸ்மியா. அந்த வாசத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே நம்ம கூட இருக்கிறவங்க பிபிலோஸ்மியாவில் தான் வாழ்கிறாங்க. இல்லை இல்லை, பிபிலோஸ்மியா தான் அவங்க ஆக்சிஜனே. எவ்வளவு எழுத்துக்கள், எவ்வளவு புத்தகங்கள். இவர் ஒரு பன்முக எழுத்தாளர், லேடி ஸ்பெஷல் மேகசின் ஓட ஆசிரியர், இதழாளர் மற்றும் பல்வேறு சேவைகள் செய்பவர். அவர்தான் அம்மா கிரிஜா ராகவன் அவர்கள். இன்னும் அழகா சொல்லணும்னா நாளைய கண்மணிகளை நடவு செய்பவர். That was beautifully put. Ladies and gentlemen, it is my honor to introduce Girija ma'am. She is the founder, editor and publisher of Lady Special, a Tamil women magazine which has been led for 25 continuous years in the field that long shaped by patriarchal norms. Girija ma'am built and sustained Lady Special through decades of dedication, creativity and consistent effort, long before easy tools or platform existed, creating a space where women's voices, ideas and achievements could be heard and celebrated. Under her leadership, the magazine has continued the readers across generations, inspiring women and giving them a platform to express their perspectives. Even today, she continues to design, curate, and guide her publication with unwavering commitment, proving that passion, perseverance, and vision can redefine narratives and shape cultural impact. Her journey shows that consistency and courage can break barriers and empower countless others. Please join me in welcoming the inspiring Girija ma'am. Girija ma'am, may I invite you to share a few words with us. உயிர் கொடுத்த பெற்றோருக்கும் உலகிற்கு என்னை அறிமுகம் செய்த தமிழுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். அருமையான இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ முன்னாடி லக்ஷ்மி பிரியா என்னோட ஒரு பொண்ணாக இருந்தா, இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டா. லக்ஷ்மி பிரியா மற்றும் உமா 2 பேருக்கும், மற்றும் பெருமதிப்பிற்குரிய பத்மஸ்ரீ நர்த்தகி நட்ராஜ் அவர்களுக்கும், ரொம்ப ஒரு பெரிய பலமாக லக்ஷ்மி பிரியாவுக்கும் உமாவுக்கும் சமீப காலத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கீங்க. சரண்யா மேடம் அண்ட் இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியோர்கள், அனைத்து கண்மணிகள் மற்றும் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள்.
பேக்கிடாம் டேல்ஸ். எனக்கு இந்த மாம் அண்ட் டாட்டரை ஒரு 8+ இயர்ஸாக தெரியும்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கும் மேலே கூட சொல்லலாம். உமா ஒரு ஒரு பண்டில் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. நிறைய பேருக்கு உமாவை தான் முதல்ல தெரிஞ்சிருக்கும். அதற்கப்புறம்தான் வந்து லக்ஷ்மி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னை அடையாளம் படுத்திக்கிறாங்க. ஆனால் ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு எப்படி முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உமா வந்து ஒரு பெரிய ஒரு ஆதர்ச அம்மா. அவங்களுக்கு எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். நாம் எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு நினைக்கிறோம். நாம் எதுவுமே சொல்லித்தரதில்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழறோமோ அதை பார்த்து தான் நம்முடைய குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றன. அப்படி ஒரு ஸ்ட்ராங் உமன், ஒரு பில்லர் ஸ்ட்ரென்த் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி லக்ஷ்மி பிரியாவுக்கு இருந்து கொண்டு எல்லா நேரத்துலேயும் நான் இருக்கேன் நீ கவலைப்படாத, எப்படி உங்களுக்கெல்லாம் நான் இருக்கேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தன்னுடைய மகளுக்கும் இருந்து இன்றைக்கு இந்த அரங்கில் அவ்வளவு பெரிய கைத்தட்டலை லக்ஷ்மி வாங்கிறதுக்கு முதல் காரணம் உமா தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பேக்கிடம் டெய்ல்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து லக்ஷ்மிக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, இதை யாருமே சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்கிறதுலேருந்தே அவளுக்கு ரொம்ப கவலை. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க இன்றைக்கி தான் பேக்கிடாம் டேல்ஸ்னு ஒன்று வெளியில் இப்படி வைக்கணும்னு இப்போ தான் தெரிஞ்சுட்டு இருக்காங்க அவங்க. அதான் நான் அவளுக்கு தெரியும், நான் எவ்வளோ பாராட்டுறேனோ அவளை திட்டுவேன்னு தெரியும். அப்படி ஒரு பிராண்டிங் பண்ணி இன்றைக்கி அந்த யானைக்குட்டியை பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. யானை யாருக்கு தான் பிடிக்காது, அந்த குட்டி யானையை பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி ஒரு லோகோ வச்சுண்டு அண்ட் நான் சொன்னேன் உமா இஸ் கிரியேட்டிவ் அப்படின்னு. தாய் 8 அடி பாய்ந்தா குழந்தை என்ன பண்ணும், அவள் 16 இல்லை, அவள் 1600 அடி பாயறா. அந்த இதில் ஒன்றொன்று டிசைனிங்லேருந்து எல்லாமே பியூட்டிஃபுல்லாக க்ரியேட்டிவாக ஒன்றொன்றும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். திருச்சியில் இருந்துட்டு என்ன பண்ணினாலும், எப்படி வந்து எங்கள் ஊரில் நம்ம பாடினாலும் ஆடினாலும், மெட்ராஸில் வந்து அந்த மயிலாப்பூரில் பாடினா ஆடினாலும் அதுக்கு தனி மரியாதை. அந்த மாதிரி இங்கே வந்து அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணணும்னு வந்திருக்காங்க. பாராட்டுதல்கள். இந்த புத்தகத்தை பற்றி ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தேன், என்னதான் பண்ணுற அப்படின்னு. 100 கண்மணிகள் இந்த டார்கெட்டை வந்து நவம்பர் டிசம்பர்லேயே சொல்லிட்டான். அந்த 100 யாருன்னே தெரியறதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் வச்சு, குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சு எல்லாம் பண்ணி வச்சுட்டான். அப்புறம் இந்த 100ஐ தேட ஆரம்பித்தார்கள். அப்படி இந்த கண்மணிகள் அப்படிங்கிற வார்த்தையே எவ்வளவு அழகாக இருக்குல்ல. என் கண்ணே முக்கேன்னு தானே கொஞ்சுவோம். அப்படி உங்களை எல்லோரும் இவர்கள் கண்மணியே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுவே ஒரு நல்ல ஆரம்பம். எதற்காக அந்த கண்மணியை மேடம் அழகாக சொன்னாங்க, உனக்கு ஒரு அடிபட்டிருக்கா, எனக்கும் அடிபட்டிருக்கு, பரவாயில்ல நம்ம எல்லாருமே அடிபட்டவர்கள் தான், வாங்க சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயம் இது. இந்த சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மனசு வருதில்லை இல்லையா. சேர்ந்து பயணிப்பது ஒரு பெரிய விஷயம். எங்களுடைய தலைமுறையில், நர்த்தகி மேடம்க்கெல்லாம் முந்தின தலைமுறை, நான் எங்கள் தலைமுறையில் ஒருத்தர் சாதிச்சுட்டா இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு கை தூக்கி கொடுறதுக்கோ இப்படி தான் பண்ணணும்னு சொல்லக்கூட மாட்டாங்க. அப்படி பொத்தி வச்சுப்பாங்க எல்லாத்தையும். அப்படி இல்லாமல் இன்றைய தலைமுறையில் எல்லாருக்குமே திறந்த புத்தகமாக இருக்கிறார்கள். அது ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்போதானே தெரியும். அதை விட இந்த எழுத்துலகத்தில் பார்த்தா கடந்த 5 வருடங்களாக பெண் எழுத்தாளர்கள் அப்படியே ஒரு ஈசல் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் பெண் எழுத்தாளர்கள் எல்லா பக்கமும். ஒரு காரணம், நம்ம எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் எழுதுகிறோம். அதுதான் முதல்ல ஆரம்பம். எங்கள் காலத்துலலாம் கடிதங்கள் எழுதுவாங்க. அப்போல்லாம் வந்து கடிதங்கள் எழுதுறதே ஒரு போஸ்ட் கார்டில் எழுதினாலும் இன்னல் லெட்டரில் எழுதினாலும் ஒரு இடம் கூட பாக்கி விடாமல் எல்லா பக்கமும் எழுதுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்கள் சித்தி சித்தப்பா அப்புறம் மாமாலாம் கடிதம் எழுதினா நான் வச்சு படிப்பேன். அவ்வளவு அழகாக அந்த கடிதமே அவ்வளவு அழகாக இருக்கும். நம்ம வந்து கடித இலக்கியம்னே ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி. ஆனால் அதெல்லாம் மாறி இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துடுது. எல்லாருமே எழுதுகிறாங்க, எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி பிரிண்ட் ஆன் டிமாண்ட் வந்துடுது. 2 புஸ்தகம் வேணால் கூட போட்டுக்கலாம், ஒரே ஒரு புஸ்தகம் வேணாலும் போட்டுக்கலாம். அப்படியான காலகட்டம் வந்து விட்டது. அதனால எல்லாருக்குமே என்ன ஆசை, எழுதணும். எழுதினதுக்கப்புறம் நாமளும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி அழகாக பளபளன்னு ஒரு புக்கு போடணும். 3வதாக அந்த புத்தகத்தை இந்த மாதிரி ஒரு விழா வைத்து ரிலீஸ் பண்ணணும். அதுதானே எல்லாருக்குமே ஆசை. இப்படி எல்லாருக்குமே தனியாக புத்தகம் போட முடியுமா? அந்த நியூஆன்சஸ் எங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால நான் ரொம்ப சுலபமாக சொல்கிறேன். அது இட்ஸ் நாட் தட் ஈஸி அன்லெஸ் யூ நோ தட்.
இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் புஸ்தகம் போட்டு தரேன், நீங்கள் எழுதினதெல்லாம் அனுப்புங்க. அது மாத்திரம் இல்லை, நிறைய பேர் வந்து கச்சாமச்சான்னு எழுதுவாங்க. அதெல்லாம் தான் ஆரம்பம். ஃபேஸ்புக்கில் பார்த்தா போர் அடிக்கும், சில பேர் இதெல்லாம் படிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூப்பிட்டு முதல் படி வந்து ஆர்வம். ஆனால் இன்னொன்று என்னன்னாக்க, நம்ம எழுத ஆரம்பித்த உடனே நம்ம எல்லாருக்குமே நம்ம பாடுறோம், நம்ம டான்ஸ் ஆடுறோம்னா முதல்ல நம்ம ரொம்ப நாளா பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு நாமே கிரீடம் சுட்டின்ட்டுருவோம். அப்போ நம்ம ரொம்ப நாளா எழுதுகிறோம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லை, அதில் நிறைய களை எடுக்கணும், அதில் நிறைய ட்ரிம் பண்ணணும். அதையெல்லாம் உமா செய்கிறார். அப்புறம் அதற்கு ஐடியா கொடுக்கணும். எதை வேணால் எழுத முடியாது இல்லையா, அதை வந்து அழகாக ஒரு பாத்தி கட்டி அழகாக இதெல்லாம் தான் பண்ணணும், இப்படி பண்ணணும், இந்த டாப்பிக்கில் எழுதலாம், இப்படி சேர்ந்து எழுதலாம் அப்படின்னெல்லாம் ஒரு வடிவமைத்து அதற்கு பிறகு புத்தகம் தயாரித்து, அதுக்கப்புறம் என்ன ஆசை எல்லாருக்கும், எனக்கு ரிலீஸ் ஃபங்க்ஷன் வேணும். இந்த இடம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த இடம் கம்பேரிட்டிவ்லி ஒரு காஸ்ட் கம்மியாக இருக்குன்னாலும் இன்றைக்கி குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபாய் இல்லாமல் ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, குறைந்தபட்சம். அப்படி இருக்கும் பொழுது எங்கேருந்து நம்ம வீட்டில் அது வேறு திட்டுவாங்க, எழுதுறதுக்கே திட்டுவாங்க. புக்கு போடுறியா, சரி ஏதோ நீ பாட்டுக்கு போட்டுக்க, எனக்கு காசு கேட்காத அப்படிம்பாங்க. அதையும் தாண்டி நான் ரிலீஸ் பண்ணணுன்னா யார் காசு கொடுப்பாங்க? அதுவும் இல்லாமல் இவர்கள் ரிலீஸ் ஃபங்க்ஷனும் வச்சு செய்கிறாங்க. இதுதான் இந்த பாக்கிடம் டேல்ஸோட இவங்களோட கான்செப்ட். அதை பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துன்னு வராங்க. ஏன் எடுத்துன்னு வராங்க? எப்பவுமே நம்முடைய அனுபவம் தான் நமக்கு கிடைக்காதது பிறருக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம். செய்யாததை செஞ்சு காமின்னு சொல்லுவாங்க. நமக்கு கிடைக்காதது என்ன? உமாவும் லக்ஷ்மியை என்ன நினைக்கிறாங்க, நம்மளெல்லாம் இப்படி யாரும் தூக்கியே விடலை, நமக்கெல்லாம் யாரும் இப்படி பண்ணவே இல்லை, நாம ஏன் உலகத்துக்கு பண்ணக்கூடாது, நாம ஏன் பெண்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. நான் எதுக்கு இத்தனையும் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்திருக்கும் எல்லாருக்குமே அது புரியணும். இது ஒன்று சும்மா கேக் வாக்காக அது கிடைக்கல. 100 பேர்னா 100 பேர் மாத்திரம் தானே, 1000 பேர் இருக்காங்க, 2000 பேர், 10,000 பேர் இருக்காங்க. அதில் ஏன் இந்த 100 பேர், இந்த 100 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அழகாக வந்து பேக்கேஜ் பண்ணி இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் அந்த தாய் மகள் 2 பேரையுமே நான் பாராட்டுகிறேன். அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கைத்தட்டல் கொடுங்க. இந்த கண்மணிகளுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லணும். நான் நல்ல நாள்லேயே நான் அட்வைஸ் ஆண்டி, இப்போ நான் பூமர் ஆண்டி தான். இன்னும் எனக்கு 70 இயர்ஸ் ஆகிடுது. நீன்னு எனக்கு ஒரு ஃப்ரீடம், போகிறதுக்கு அவள் வேறு எனக்கு நிறையா ஃப்ரீடம் கொடுத்துட்டா. அதனால சொல்கிறேன், இந்த கண்மணிகளுக்கு ஒரு வாழ்க்கையில் நம்ம சாதனை பண்ணுறோம் இல்லையா, அதையும் வந்து 2-3 தலைமுறைக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தால் சாதிக்கிறதுங்கிறது நிஜமான சாதனை. ஏன்னா வீட்டை விட்டு வெளியில் வந்து இவங்க சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் எக்ஸப்ஷன். அதையே விட்டுருங்க, சாதாரணமாக ஒரு பொண்ணு சாதிக்கணும், வீட்டை விட்டு வெளியில் வரணும்னாலே அதற்கு எத்தனை தடைகள், அதற்கு எத்தனை கேள்விகள், சமூகம் எப்படி இருந்தது, அதையெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு ஒரே ஒரு ஸ்டெப், அந்த ரேவதி ஒரு காலை எடுத்து வெளியில் வைக்கிறதே அவ்வளோ பெருசாக ஓடித்து அந்த படம் அன்றைக்கி. அப்படி ஒரு காலை எடுத்து வெளியில் வைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படித்தார்கள், படிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. வேலைக்கு போக ஆரம்பித்து அவர்கள் தனக்குன்னு பணம் சேர்த்துட்டாங்க. வீட்டில் என் பணம் அப்படின்னு கொஞ்சம் சம்பாதிச்சா கூட அது என் பணம்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு தலைமுறை இருந்தது. எல்லாம் வந்து அவரோட பணம் தான், அவர் தான் எல்லாமே. இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அவர் தான் எல்லாமே, அந்த யார் அந்த சாருங்கிற மாதிரி யார் அந்த அவர் தான் எப்பவுமே. அப்போ அவர் சொன்னாதான் எதுவுமே நடக்கும், அந்த மாதிரி இருந்த காலமும் இருந்தது. அப்போ அதெல்லாம் படிப்படியாக தாண்டி 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 நம்ம நிறைய பாரதியார் மேற்கோள் எல்லாம் பேசுகிறோம் இல்லையா. இன்னைக்கு 2026 பாரதியார் மேற்கோள்லாம் பேசினா ஜென் கிட்ஸா ஜி கிட்ஸா அவங்களுக்கு அதை ரிலேட்டே பண்ண முடியாது. ஜென் ஜி அவர்களுக்கு ரிலேட்டே பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் வார்த்தைகள் அவர்களுக்கு. எங்களுக்கெல்லாம் அது வாழ்க்கை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், அதை சொல்லும் பொழுது எனக்கு ஐம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். ஏன்னா அதோடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அது வார்த்தைகள். ஆனால் எங்கேருந்து வந்திருக்கோம் நாம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நிறைய பேர் என்ன கமெண்ட் அடிக்கிறாங்க, பெண்கள்லாம் வந்து என்ன அவங்களாம் வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள அடக்கவே முடியுது, ஜோக்கெல்லாம் பெண்களை பற்றி வருகிறது. அதெல்லாம் ஜோக் இல்லை. ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை சொல்லுவோம் இல்லையா, தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சுதந்திரத்தை பற்றி சொல்லுவோம். நம்முடைய சுதந்திரமும் அப்படிதான். கொஞ்ச நெஞ்சமாவா கஷ்டப்பட்டு இந்த இடத்திற்கு வந்தோம். அப்படி இந்த இடம் நமக்கு ஈஸியாக கிடைக்கல. கிடைத்த இடத்தை நாம் எப்படி தக்க வைத்து கொள்வது அப்படிங்கிறது ஒன்று.
கிடைத்த இடத்தை நாம் எப்படி கம்பீரமாக பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது இன்னொன்று. அந்த கம்பீரத்தை என்றைக்குமே நாம் விட்டுவிடக்கூடாது. எப்போ இருக்கும் அந்த கம்பீரம்? நாம் நம்முடைய அதற்குத்தான் அந்த பாரதி வரிகள், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? திமிர்ந்த ஞானச் செருக்கு வேணும், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, நிலத்தினில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். நிலத்தினில் யாருக்கும் அஞ்சாதன்னு விட்டுட்டா அது கர்வமாயிடும். அஞ்சாத நெறிகள், நம்மளோட நார்ம்ஸ் அப்படி இருக்கணும். இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருப்போம். நீங்கள் நிறைய சாதனை பண்ணவர்கள், நான் திரும்ப திரும்ப ஏன் நர்த்தகி மேடம், சரண்யா மேடம்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இவர்களெல்லாம் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் தானே கூட்டுன்னு வந்து இங்கே உட்காத்தி வச்சுருக்கீங்க. எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்? நெறிகளோடு வாழ்ந்து. எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா செலிபிரிட்டி. நமக்கு ஏன் சில பேரை பிடிக்கிறது? நாம் ஏன் சில பேரை கூப்பிடணும்னு நினைக்கிறோம்? சில பேரை ஏன் நம்ம ரோல் மாடலாக நினைக்கிறோம்? அவர்கள் நெறிகளோடு வாழ்கிறார்கள். சும்மா வந்து ஏதோ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதோ, வெளியில் போய் கப்பு வாங்கிட்டு வரதோ, வீட்டில் அடுக்கி வச்சுக்கிறதோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நெறிகளோடு வாழணும். நிலத்தினில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளோடு வாழணும். திமிர்ந்த ஞான செருக்கு வேணும். ஞானம்ங்கிறது என்ன? நாலேஜ். அந்த நாலேஜ், இன்றைக்கி நான் வந்துட்டேன், இன்றைக்கி ஒரு புஸ்தகம் போட்டேன், நான் சக்ஸஸ் ஆகிட்டேன், வெரி குட் அப்படின்னு சாஞ்சு உட்காந்துடக்கூடாது. 70 வயசோ 80 வயசோ 90 வயசோ கற்றுக்கொள்வதற்கு எல்லை இல்லை இல்லையா? அப்படி நாலேஜை நாம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நேரங்களில் முந்தைய தலைமுறைகளை நினைத்து கொள்ள வேண்டும். முந்தைய தலைமுறைனா நீங்கள் எங்கெல்லாம் புஸ்தகத்தில் போய் தேட வேண்டாம். ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் ஒரு 4 தலைமுறை கதை நமக்கு தெரியுமே. எல்லாருமே சொல்லுவோம், எங்கள் பாட்டி அப்படி இருந்தாங்க, எங்கள் பாட்டியோட அம்மா அப்படி இருந்தாங்க. அதுதான் நமக்கு வேதம். அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக நமக்கு ஞானமும் வேண்டும், ஓரளவுக்கு நமக்கு ஒரு கம்பீரம், செருக்குன்றது என்னன்னா நம்ம திறமையால் வர செருக்கு. அதை தான் நம்ம கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்கிறோம். உங்களுக்கே தெரியும், கான்ஃபிடென்ஸுக்கும் ஒரு ப்ரௌட்னஸ்க்கும் ஒரு நூலிழை தான் வித்தியாசம். அப்படி இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நாம் இருக்க ஆரம்பிக்கும் பொழுது உலகம் நம்மை கொண்டாடுவது இருக்கட்டும், நாம் நம்மை கொண்டாடி கொள்வோம். நமக்கு ஒரு செல்ஃப் ப்ரைடு இருக்கும். அதுதான் அந்த நிமிர்ந்த நன்னடை. நாம் என்னமோ 4.5 அடி இருந்தால் கூட நடந்து போனால் 6 அடி மாதிரி தெரியும். அப்படி இருப்பதற்கு இந்த சாதனைகள் நிச்சயமாக நமக்கு நல்ல பாதையை காட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். டிஃப்ரெண்ட்டான ட்ரை பண்ணியிருக்கோம். இது நான் நிறைய ஸ்டேட்ஸில் பார்த்துருக்கேன், நிறைய மற்ற மாநிலங்களில் பார்த்துருக்கேன், நம்ம ஊரில் பார்த்தது கிடையாது. ஸோ ஐ வாண்டட் டு ட்ரை இட் திஸ் டைம். கண்மணி வந்து உட்காருவாங்க, கெஸ்ட்டு நின்றுட்டு, கெஸ்ட்டு கிடையாது அவங்க, எங்களோட பாக்கெட் டேல்ஸ் ஓட ஜம்போ கிளான். ஆனாலும் அவங்க வந்து நின்றுட்டு பக்கத்தில் ஆனர் பண்ணுவாங்க அவங்கள. எங்களோட கண்மணிகளுக்கு மகுடம் சூட்டக்கூடிய ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி.
புத்தகத்தையும் படித்து மேனேஜ் பண்ண முடியலை, சோஷியல் என்டர்டெயின்மெண்ட்டையும் மேனேஜ் பண்ண முடியல. அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணலான்னு கேட்டாலும் அப்பா அம்மா வேலைக்கு போயிடுறாங்க. தாத்தா பாட்டி, முன்னாடியாவது நம்ம எல்லாருக்கும் தாத்தா பாட்டி இருந்தாங்க, ஆனால் இப்போ எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு தனியாக இருக்கும். என்னடா பண்ணலாம் அப்படி நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் எங்களுக்கு ஒரு தேவதை கிடைச்சாங்க. இவங்க எங்களுக்கு வர சந்தேகம் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு வர சந்தேகத்தையும் கல்வி உளவியல் மூலயமா தீர்த்து வைக்கிறாங்க. இவங்க யாரு தெரியுமா? இவங்க தான் நம்ம டாக்டர் டி சரண்யா ஜெயக்குமார் மேம். தென்னிந்தியாவில் 7 கல்வி உளவியல் முனைவர்களில் ஒருத்தர். Dr. Saranya T. Jayakumar is the name that stands for clarity, strength, and purpose in the field of education and child development. As an educational psychologist and child rights expert, she has dedicated her life to understanding minds, guiding individuals, and addressing the realities faced by children, parents, and educators today. She is among the first doctorate holders in educational psychology in India and serves as the director of Jaipur Academy of Psychology and Research, leading meaningful work in education and mental health. Her journey is not just built on achievements, but on the decisions to rise, learn, and become the support system she once looked for. Through her work in policy, mentorship, and awareness, she has reached and influenced thousands, creating spaces where understanding replaces fear and knowledge leads the way forward. A journey that continues to shape lives, one step at a time. Please join me in welcoming Dr. Saranya T. Jayakumar. Saranya ma'am, may I invite you to share a few words with us? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொன்னா திரும்ப சொல்லணும். வணக்கம். எஸ், எனக்கு முன்னாடி பேசின 2 பேர் பேசினதுக்கு அப்புறமா நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு முதல்ல தெரியல. ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்லி ஆரம்பிக்க வேண்டியது. எங்கள் வீட்டில் நானும் என் தம்பியும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு மேலே எங்கள் அப்பாவுக்கு 2 மகள்கள். அதில் மூத்த மகள் நர்த்தகி அக்கா, 2வது மங்கையர்கரசி அக்கா. எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் எங்கள் அப்பாவுக்கு மூத்த பிள்ளையாக இருந்தாலும் 3வது தான். எந்த முடிவுகளாக இருந்தாலும் நர்த்தகி அக்கா மங்கையர்கரசி அக்காவுக்கு அப்புறமா தான் என்கிட்ட வருமே. அது எங்கள் அப்பா என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாருன்னா, ஒரு 5 நிமிஷம் பேசினார்னா, நர்த்தகி அக்காட்ட 1 மணி நேரம் பேசுவார். பேசி முடிச்சுட்டு சொல்லுவார், தமிழை கேட்டில்ல. அவர் என்னை கொண்டு போய் ஹிந்தியில் சேர்த்ததுக்கு நான் என்ன பண்ணுறது? இந்த தமிழோட என்னால் வாழ்க்கையில் போட்டி போடவே முடியலை, இன்னமும் முடியாது, என்றைக்குமே முடியாது. ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னைக்கு இந்த புக்கில் என்னோட கதையும் இருக்குது. 108வது ஆளாக நானும் இருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப 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 பெருமை. அதை ரிலீஸ் பண்ண கிரிஜா மேமும் நர்த்தகி அக்காவும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லக்ஷ்மி பிரியா. லக்ஷ்மி பிரியாவும் உமா மேமும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. என்கிட்ட சைக்காலஜி படித்தவங்க ஆன்லைன். எஸ், ஐ ஆம் தியர் டீச்சர் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப 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 பெருமை. லக்ஷ்மி பிரியாவோட எல்லா ப்ரோக்ராம்லேயும் சம்டைம் லக்ஷ்மி பிரியா கூட இருக்காது, ஆனால் நான் இருப்பேன். நானும் உமா மேமும் கண்டிப்பாக இருப்போம். அவங்களோட எல்லா இனிஷியேட்டிவுமே ரொம்ப ரொம்ப எம்பவரிங், ரொம்ப மீனிங்ஃபுல். ஏன்னா எப்போவுமே மறுபடியும் தெரிந்த முகங்களையே திரும்ப திரும்ப கூப்பிட்டு திரும்ப எம்பவர் பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த உலகம் எவ்வளோ பெருசு. இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணும்போது நானும் நர்த்தகி அக்கா சொல்லிட்டு, வாவ் பியூட்டிஃபுல், எங்கேருந்து இவங்களெல்லாம் தேடி எடுத்தாங்க. தேவை இவங்களுக்கெல்லாம் அந்த அங்கீகாரம் தேவை. அங்கீகாரம் தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை. எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஆண்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும், பெண்கள் வாக்களிக்க முடியாது. கிரிஜா மேம் சொன்ன மாதிரி கொஞ்ச நெஞ்ச போராட்டம் இல்லை, போராடி வாங்கியிருக்கோம். ஆனால் எலெக்ஷன் டே அன்னைக்கு வெயிலாக இருக்குது, போவணுமா போய் ஓட்டு போடுறதுக்கு? போங்க, கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த மாதிரி நிறையா ஃப்ரீடம் இன்னைக்கு பெண்களுக்கு கஷ்டப்பட்டு தான் கிடைச்சிருக்கு. ஆனால் அதை முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஜெனரேஷன் இப்போ இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது.
எதை இந்த ஜெனரேஷன், அதாவது இப்போ 16 வயசுலேருந்து 26 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் எதை பெருசா தூக்கி பிடிக்கிறாங்க, எதை பெரிதாக நினைக்கிறார்கள் என்றால், என் காதுக்கு கவுன்சிலிங்க்கு வரும்போது அவங்க சொல்லக்கூடிய கதைகள் நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் கவலையத்தான் தருது. ஐயோ எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்கோங்களேம்மா, ஏமா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தூக்கி பிடிக்கிறீங்க. அப்படித்தான் இருக்கும். நம்மள சில பேர் வந்து வேணாம் பண்ணாதன்னு சொல்லுவாங்க, நம்மளோட கேரக்டரை ஸ்பாயில் பண்ணுவாங்க. அது வந்து பல தலைமுறைகளாக நடக்கிற விஷயங்கள். வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா நீங்க வந்து எல்லாரோடையும் கல்லடிப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறது ஒரு விதியா மாறிடுச்சு இல்லையா? அப்போ முனுக்குன்னு யாராவது ஒன்று சொன்னாலும் இதுக்கு மேலே நான் இதை பண்ண மாட்டேன், என்னால் இதை பண்ண முடியாது, ஐ எம் ஃபீலிங் சேட், ஐ எம் ஃபீலிங் டிப்ரெஸ்ட். அப்படிலாம் சேட் டிப்ரெஸ்ட் எல்லாம் ஆனால் அந்த முன்னாடி உட்காந்துருக்கவங்கலாம் எவ்வளோ சேட் ஆகணும், எவ்வளோ டிப்ரெஸ்ட் ஆகணும். அதுவும் விமன் இன் ஜேர்னலிசம், விமன் இன் ஃபைன் ஆர்ட்ஸ், இன் சினிமா, இன் மீடியா, ஐயோ ரொம்ப கஷ்டம்மா, ரொம்ப கஷ்டம். என்னோட வாழ்க்கையவே நான் இன்ஸ்டாகிராமுக்கு முன் இன்ஸ்டாகிராமுக்கு பின்னுன்னு பிரிக்கலாம். இன்ஸ்டாகிராமுக்கு முன் யாருமே என்னை எதையுமே சொல்ல மாட்டாங்க, நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் படிப்பு உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நிறையா ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே கருத்து சொல்கிறாம்மா என் வாழ்க்கையை பற்றி. ஏன்னா எல்லாரும் கருத்து சொல்கிறீங்க, நான் போடுற ட்ரெஸ்ஸை பற்றி கருத்து சொல்கிறாங்க, வாழ்கிற வாழ்க்கையை பற்றி கருத்து சொல்கிறாங்க. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அப்படிதான். லெட் இட் நாட் அஃபெக்ட் யூ, as simple as that. But we do the right things. Yes or no? எப்படி வேணா வாழ்க்கையை வாழலான்னா அப்படி கிடையாது. இப்படித்தான் வாழணும்னு இருக்கு, அப்படித்தான் வாழணும் இல்லையா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். மற்றவங்க நம்ம கரெக்ட் பண்ணுறதை விட யூ பி யோர் பெஸ்ட் கிரிட்டிக். உங்ககிட்ட என்ன தப்பு இருக்கு, தவறு இருக்கு, முதல்ல உங்க கண்ணுக்கு தெரியணும், நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும். மற்றவங்களுக்கு அப்புறமா தெரிஞ்சு சொல்லி, ஏன்னா எல்லாரும் சொல்ற கருத்தும் சரியா இருக்க மாட்டேங்குது, வர வர இஷ்டப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க கருத்தை இல்லையா? ஸோ அவங்க சொல்றவங்க யாரு, அவங்களுக்கு என்ன இன்டென்ஷன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. பட் ஒன் திங் ஐ ஆல்வேஸ் சே, உலகம் ரொம்ப 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 பெருசு, அதில் நிறைய நல்லவங்க இருக்காங்க, நம்மளை அங்கீகரிக்கிறவங்க இருக்காங்க, நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாட்டில் இயற்கையின் அழகு என்ன தெரியுமா? பாதி ஆண்கள் பாதி பெண்கள். எந்த நாடு எடுத்துக்கிட்டாலும் ஒரு 5 to 6% தான் பாப்புலேஷனில் வேரியேஷன். பாதி பாதி. அந்த பாதி பாதியில் ஒரு பாதியை எம்பவர் பண்ணாமலே விட்டுட்டா அந்த நாடு எப்படிங்க வளரும்? பாதி பாப்புலேஷன் இருக்கே, எம்பவர் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. அவங்கள கிரிஜா மேம் சொல்ற மாதிரி வீட்டை விட்டு வெளியில எடுத்துட்டு வாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வேலையவே இன்னோவேட்டிவா செய்யறதுக்கும் அதுல இருந்தும் நீங்க வீட்டில இருந்துகிட்டே சம்பாதிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. இன்னைக்கு இன்டர்நெட் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு, எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. நம்மளும் எம்பவர் ஆகணும், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பெண்களையும் நம்ம தூக்கி விடணும். நம்ம தூக்கி விட்டா தான் முடியும். என்னால் ஒரு 60 வயசுல திரும்பி பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன், நான் நல்லா இருந்தேனா, என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்துச்சா? பத்தவே பத்தாது. என்னால் எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் நல்லா இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையிலே நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய விஷயம். எவ்ரி சிங்கிள் டே இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் தட். நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு இன்னைக்கு 2 வார்த்தை நீங்கள் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது கூட எம்பவர்மெண்ட் தான். எஸ், பெரிய பெரிய விஷயங்கள், ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் வேண்டாம். நான் டெல்லியில் போய் மோடிஜிகிட்ட போய் ஒரு பேப்பர் கொடுக்கணும், அதெல்லாம் வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்தே ஆரம்பிக்கலாம். உங்களை சுற்றியே நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நம்மளும் எம்பவர் ஆகலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நம்ம எம்பவர் பண்ணணும். என் நாடு எப்படி வளருதுன்னு பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரீசெண்டாக நான் சவுத் கொரியா போயிருந்தப்போ ஒரு 37 சில்ட்ரனோட போயிருந்தேன். 37 குழந்தைகள். எங்கள் பாஸ்போர்ட்டு போய் அந்த இமிக்ரேஷனில் வைக்கும்போது, ஓ இந்தியா அப்படின்னாங்க. டேய் கை தட்டுங்கடா, முதல்ல கை தட்டுங்கடா, என் நாட்டை எப்படி சொல்கிறாங்க பார். அண்ட் அந்த ஸ்கூலில் போய் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். அந்த ப்ரோக்ராமில் 35 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், 35 சவுத் கொரியன் சில்ட்ரன். நாங்கள் ஒரு காம்படிஷன், குவிஸ் காம்படிஷன் மாதிரி வச்சோம். அந்த ஸ்க்ரீனில் ஃபுல்லாக பலூன்ஸ் நிறையா இருக்கும். அதில் இவங்க ஆன்சர் பண்ண ஒரு பலூனாக மேலே போகும். அது என்னோட சில்ட்ரனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி. அந்த குழந்தைகளுக்கு பெரிய விருப்பம் இல்லாத ஒரு போரிங்கான ஆக்டிவிட்டி. அவங்க இதில் பெருசாக ஈடுபாடு இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆக்டிவிட்டி முடியும் போது டாப் 20 பொசிஷன்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்கினாங்க. அண்ட் அந்த டீச்சர்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க,
உங்கள் நாட்டில் இருக்க குழந்தைகளை பார்க்கவே ஆசையாக இருக்குது. எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, எவ்வளோ காது கொடுத்து கேட்குறாங்க. இதெல்லாம் நம்மளோட ரூட்ஸ்லேருந்து வந்திருக்கு, நம்மளோட பாரம்பரியத்துலேருந்து வந்திருக்கு. படிப்பு கொடுக்குறோம், அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம குழந்தைகளுக்கு டிசிப்ளின் கொடுக்குறோம், நம்மளோட வேல்யூஸை கொடுக்குறோம், ட்ரெடிஷன் கொடுக்குறோம். 10th ஸ்டாண்டர்டில் குழந்தை ஃபெயிலா, எனக்கு பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. வாழ்க்கை ரொம்ப பெருசு, உலகம் ரொம்ப பெருசு, நிறைய வாய்ப்புகள் வரும். ஆனால் வித்தவுட் வேல்யூஸ், வித்தவுட் டிசிப்ளின், யூ ஜஸ்ட் cannot go anywhere in life. Yeah, thank you so much Lakshmi Priya for giving me this amazing opportunity. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூட்டம் மைக்கு பார்த்தா நான் கொஞ்சம் விட மாட்டேன். நான் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக பேசுகிறேன், பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அவ்வளோ பேருக்குமே என்னோட பிக் ஹக். நீங்களும் எம்பவர் ஆகுங்க. இந்த புக்கு கொண்டு போய் நிறைய பேர்ட்டு காட்டுங்க. பார், இந்த புக்கை பார், என்னை பற்றி எப்படி எழுதியிருக்காங்க பார். நம்ம தேங்க்யூ ஸோ மச். நம்மளை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். எஸ், உலகத்திலே நம்மளுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் நம்மளை தான். எனக்கு என்ன பிடிக்கும், அதுக்கப்புறம் மற்றவங்களையும் பிடிக்கும். இஃப் யூ லவ் யுவர் செல்ஃப், தி வேர்ல்ட் வில் லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். I request Dr. R. Lakshmi Priya ma'am to honor Saranya J. Kumar ma'am.